பாக்குறதுன்னா இந்த இது வந்து அக்ரஹாரத்திலயும் ஏத்துக்க மாட்டாங்க, அமேசான் காட்டுலயும் ஏத்துக்க மாட்டாங்க. பெண்களை வந்துட்டு நீங்க வந்து புனிதர்களா பார்க்காதீங்க, மனிதர்களா பாருங்க போதும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி கலாச்சாரத்தை வந்துட்டு பெண்கள் காப்பாற்ற தேவையில்ல, பெண்களை தான் கலாச்சாரம் காப்பாற்றணும். ஒரு கேஸ்ல 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டு 2 பேரையும் நிக்க வச்சுட்டு, ஆனா அந்த பொண்ணு மட்டும் பார்த்து அவன் ஆம்பளை பையன் உனக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லி கேட்கிற விஷயங்களையும் நம்ம ஸ்கூல் லைஃப்ல பார்த்துட்டு தான் வரும். பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி இப்போ உன்னை யார் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கரெக்டாக அவங்க அப்பா அங்கே சட்னி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். பூனையை காணோன்னு ஒன்னே எனக்கு இந்த நீயா நானா எபிசோட்லாம் பார்த்து டக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு எலிட் மென்டாலிட்டி டக்குன்னு பார்க்கும்போது அது வந்துச்சு. ஆனால் நீ சொல்லியிருந்த இல்லையா, ஆண்கள் வந்துட்டு இந்த எங்க இப்படி ஒரு ஆணை காட்டலாம் அப்படின்னு கூட கேளுங்க. அது கரெக்ட், என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். ஆனால் பொண்ணு அம்மையை எப்படி காமிச்சுன்னு கேட்கறதுக்கு இந்த படத்துல ஒன்றுமே இல்லை. தி நெவர் எண்டிங் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இஸ் மாம் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபிஃப்த் வால் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் வால் டாக்ஸில் எந்த மூவியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வெளியான பேட் கேர்ள் மூவியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எஸ், ஆமாம், இன்னைக்கு பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்துட்டு வந்த உடனே ஒரு குழப்பமான மனநிலையில தான் வெளில வந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த படம் எப்படின்னா, இந்த படத்தில் என்ன வேணால் குறை சொல்லலாம், லைக் இந்த மேக்கிங்கா அப்படின்ற மாதிரி குறை சொல்லலாமா அப்படின்றது ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ். பட் இப்படி ஒரு படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது படத்தை பார்க்காமே சொல்கிறாங்க. படத்தை பார்த்து நம்மளுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒருவேளை இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு போனது, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலாக. அப்படி எதுவுமே அந்த படத்தில் இல்லை. அது வெளியே வரும்போது வேற ஒரு இதோட தான் வந்தோம். பட் ஏதோ ஒரு குழப்ப மனநிலையில வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இந்த படத்துல இதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா இந்த படம் இப்படி எடுக்கவே கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எல்லாருமே என் கூட பார்த்த எல்லாருமே கூட மேக்கிங் வைஸ் இந்த படம் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இது எப்படின்னு தெரியல, இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல அப்படின்னாங்க. நான் வந்து யூஸ்வலாவே ஒரு ரைட்டிங்கை அந்த விஷயத்த தான் பார்ப்பேன். இந்த படம் வந்து கதையா அது நம்மளுக்கு நல்லது சொல்லியிருக்கா, இல்லை ஒரு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து சொல்லியிருக்கான்றது தான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி படங்களை தாண்டி இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர் இருக்குல்ல, அது இன்னும் நிறைய படங்கள்ல வந்து பிரதிபலிக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் எனக்கு இன்னும் வர படங்கள்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதான் சினிமாவா இது எப்படின்றது தெரியலன்னு ஏன் அப்படி சொல்ல எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு எண்டிங் நல்லா கரெக்டா இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. ஒரு சினிமாவும் ஒரு முழுமை அடையும் போது நமக்கு ஒரு அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும்ல, அது இதுல இல்லை அப்படின்றது தான் எனக்கு மேக்ஸிமம் ஃபீல் ஆச்சு. ஒரு ரொம்பவே கன்சர்வேட்டிவா வளர்ற ஒரு பொண்ணு, ஆனாலுமே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, இதெல்லாம் தாண்டி வெளியே வந்துடுறா. ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எப்படி அவ அன்லர்ன் ரீலர்ன் பண்றா, கடைசியில் அவ எப்படி அதை முடிக்கிறா, அவங்க அம்மாக்கும் பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இதுதான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் எனக்கு இந்த கதையோட அந்த பேட் கேர்ள் அப்படின்ற டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் வரும்போது, இந்த சொசைட்டினால ஒரு பொண்ணு அவ எப்படி இருந்தாலுமே அவங்க சொல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம அவளோட லைஃப்பை வந்து இப்படி லீட் பண்ணா அப்படின்னா, அவ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு முத்திரை தான் அவன் மேல குத்தப்படும் அப்படின்றது தான் இந்த கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் நிறைய பேர் இது வந்து யூஸ்வலா எல்லா உமனுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். தனக்குமே அது நடந்திருக்கும் தன்னோட லைஃப்ல. ஆனா இதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அதுவுமே அந்த சொசைட்டியோட நார்ம்ஸ்குள்ள நம்ம அடங்காம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் இந்த கேரக்டர் எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மற்றபடி இது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம் 99% மேல இது வந்து ஒரு விமனோட கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பேட் கேர்ளே இல்லை, அதான் உண்மையை சொல்ல போனா பேட் கேர்ளே இல்லை. அவ லைஃப்ல நீ சொன்ன மாதிரி அவ கொண்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்க அவளை எப்படி சொல்வாங்கன்றத இந்த டைட்டில் நம்ம சொசைட்டியா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வைக்கிற பேர் தான் பேட் கேர்ளை தவிர்த்து அவ ஒரு பேட் கேர்ளா அதாவது அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ தீராத விளையாட்டு பிள்ளை படத்தையே நம்ம வந்து ஒரு பையன் 3 பொண்ணுங்களை சூஸ் பண்ணி எனக்கு எது செட் ஆகுமோ அப்படின்ற படத்துங்களை தான் நம்ம கொண்டாடி செம்மையா பண்ணியிருக்காரு. விஷால் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துல வந்து இவ அப்படி எதுவுமே பண்ணல. அவளோட லைஃப் அவளை எங்க கொண்டு போகுதோ அதை தான் அவள் ஃபாலோ பண்ணியிருக்கா. இதையே நீங்க இப்படிலாம் காட்டவே கூடாது, நீங்க வந்து ஒரு சொசைட்டியே பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இதுல எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து இந்த படத்துல அவளுக்கு படம் முடியும் போது நமக்கு ஒரு சைக்கிள் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா எல்லாமே என் லைஃப்ல மாறிடுச்சு, எல்லா விஷயங்களும் மாறிடுச்சு, ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் மாறவே இல்லை. அப்படின்னா என்னன்னா ஸ்கூல்
நம்ம ஸ்கூல் கொடுக்குற ட்ராமா வந்து நம்ம லைஃப் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்றது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். என்னன்னா நமக்குமே சரி, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிட்டாலே டீச்சர்ஸ் எப்படி அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த படத்துலேயே கூட அந்த பையன் தான் அவளை கூப்பிட்டு பேச பார்ப்பான். ஒரு இடத்துல அந்த பையன் தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச பார்ப்பான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ வந்து முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் பார்த்துருக்கேன். ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கேஸ்ல 2 பேரும் மாட்டிக்கிட்டு 2 பேரையும் நிக்க வச்சுட்டு, ஆனா அந்த பொண்ணு மட்டும் பார்த்து அவன் ஆம்பளை பையன் உனக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லி கேட்குற விஷயங்களையும் நம்ம ஸ்கூல் லைஃப்ல பார்த்துட்டு தான் வரும். அது எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் செட்டை பாதிக்கும்ன்றத இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. லைக் அந்த கடைசியா அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்லியும் அந்த சொசைட்டி கிட்ட சொல்லியும் கத்துற ஒரு விஷயமே இதுதான். அது ஒரு சாதாரணமான விஷயம், நீங்க எப்படியோ என்ன ஹேண்டில் பண்ணீங்க. அந்த டைம்ல நிறைய லவ் பண்ண பொண்ணுங்களும் இருந்தாங்க. இந்த வயசுல ஒரு 32 வயசுல கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சொசைட்டல் ப்ரெஷர் என்ன எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்றத அவ பேசியிருப்பா. அதான் ஒரு பொண்ணோட மெயின் கேரக்டர்ல அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் அதிகமா காமிச்சதை தாண்டி எனக்கு இந்த படத்துல இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய டாபிக்கை வந்து ஒரே லைன்ல பேசிட்டு போன மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்வேன்னா, ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு அம்மா பொண்ணுக்கான ஃபேக்டரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த படத்துல ஒரே லைன்ல அப்படியே காமிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுல என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட் அகைன் அந்த காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஃபேஸ்ல, ஒரு பிரேக் டவுன் ஃபேஸ்ல, அப்போ வந்து ஈஸியா ஒரு விஷயம் வந்து அந்த பொண்ணு சொல்லும், எங்க அக்கா இப்படிதான் இருந்தா, அந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவளால அதுல இருந்து வெளியும் வர முடியல, அதுக்குள்ளேயே இருக்க முடியல. ஓ ஓகே, அப்ப இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேஷுவலா எதிர்க்க பொண்ணு கேட்கும் போது, அவ வந்து போன மாசம் இறந்துட்டா, அதான் அவளோட டெசிஷனா இருக்கு. அப்போ இதுதான் வந்து நடக்குது. அந்த சொசைட்டியோட நார்ம்ஸ்ல இல்லைன்னா ஒண்ணு நீ அந்த நார்ம்ஸ்குள்ள இருக்கணும், இல்ல செத்துடணும்ன்ற மாதிரிதான் சீரியஸா கட்டமைச்சிட்டு இருக்காங்கன்றத அந்த ஒரு அப்படி கூட இல்ல. அந்த டாக்ஸிக் நார்ம்ஸ்குள்ள இருந்தா இறக்க வேண்டிய இல்ல, முழுசா வெளியே வந்துடணும், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மிஷ்கின் அந்த ஆடியோ லான்ச்ல பேசின மாதிரி என்னன்னா, இந்த படம் ஒரு படமா முழுசா பயங்கரமான படம் அப்படின்னு சொல்ல முடியுமானா தெரியல. ஆனா இந்த படத்துல நிறைய கிரேட் மொமெண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா நிறைய கிரேட் மொமெண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா சில இடங்கள்ல அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா, அந்த பொண்ணோட பத்தி பெருசா கவலையே படாத அவங்க அப்பா, ஊர்ல இருந்து வந்துட்டு போற அப்பா, அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான்னும் போது போட்டு திட்டும் போது அவங்க மாமியார் வந்து எப்படி சொல்றது, அந்த பொண்ணோட அம்மா கேரக்டருமே எல்லாமே ஒரு பக்தியா இருக்க ஒரு கேரக்டரா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரிக்டா ஒரு டீச்சர்னா இப்படிதான், ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படிதான், இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ரொம்பவே இந்த சோஷியல் நார்ம்ஸ்குள்ள அடங்குற ஒரு கேரக்டர் தான். ஆனா அவங்க வேலைக்கு போறதையே எப்படி சொல்லுவாங்க, நீ வந்து கலரா பிளவுஸ் மாட்டிட்டு வேலைக்கு போற, அதனாலதான் உன் பொண்ணு இப்படி இருக்கான்னும் போது அவங்க மாமியார் சொல்லும் போது அவங்க ஹஸ்பண்ட் அமைதியா இருப்பாரு. அப்போ அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த ஃப்ரேமே அப்படிதான், இப்படி 2 ஷாட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சில்ட்ரன் தப்பு பண்றாங்கன்னா அந்த பழி எப்பயுமே டக்குன்னு அப்பா மேல போறதே இல்லை. அதுவும் அந்த சில்ட்ரன் வந்து ஒரு பொண்ணா இருந்துட்டா சுத்தம், ஃபர்ஸ்ட் தப்பு அவங்க அம்மாவை தான் சொல்றாங்கன்றதுமே அவங்க 2 பேருமே இப்போ ஒரே ஸ்டேட்ல தான் இருக்காங்கன்றத அந்த ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல, உனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு அப்புறம் உன்னை யாரடி பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி இப்போ உன்னை யார் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கரெக்டா அவங்க அப்பா அங்க சட்னி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. நீ இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு இருக்க, உன்னை யாரும் இங்க பார்த்துட்டு இல்ல. லைக் லைஃப் டெசிஷன்ஸ் வந்து இப்படிலாம் ஃபாலோ பண்ணா இப்படிலாம் கரெக்டா இருக்குமானா அதை சொல்ல முடியாது. அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஏன் வெளியே வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்படிலாம் இதெல்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சந்தோஷமாக என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அது விட்டு வெளியே வந்துட்டு நான் எப்படி இருக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுலேயுமே அவள் சந்தோஷமாக இருக்காளா, எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சானா அது இல்லை. அப்போ என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கு தான் நாங்கள் இப்படி வாழ சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா அது ஒரு ஆதிக்கத்தோட சேர்ந்து நாங்கள் நல்லாவும் இல்லை. அதுக்கு வெளியே வந்துட்டு என்ன டெசிஷன், என்னோட தப்புல நான் ஒரு டெசிஷன் எடுத்து நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன் அப்படின்ற ஒரு நிம்மதியாச்சும் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு தான் நாங்கள் இப்படி சொல்றோன்ற வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மா பொண்ணு கேரக்டர் ரிலேட்டபிள் ஆகுதுன்னு நான் சொல்றேன் இல்லையா, அதுமே கூட எப்படின்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அம்மாவும் பொண்ணும் ஃபைட் பண்ணாலே ஒரு மாமியார் மருமக மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் லைஃப்லயுமே ஒரு அம்மா சத்தம் போட்டா, ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி எதுவுமே இது பண்ணாம இந்த அப்பாவையும் பையனையும் காமிப்பாங்கல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று காமிப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க, சண்டையாவே இருக்கும்ன்றது. இதுல வந்து ஒரு அம்மா பொண்ணு ரியலா எப்படி இருப்பாங்கன்றத அந்த எசன்ஸோட அப்படியே காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து எல்லா
எல்லா பொண்ணுக்குமே அந்த இடத்துல தன்னோட அம்மாவை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றது கனெக்ட் ஆகியிருக்கும். தி நெவர் எண்டிங் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இஸ் மாம் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீ சொன்னல அந்த 2 ஷார்ட் அதான் 2 ஷார்ட் வைக்கும் போது அந்த இடத்துல அந்த பாட்டியை வச்சிருந்தாலுமே எனக்கு சேமா தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா விமனுமே என்னன்னா அவங்களுக்கு கிடைக்காது தனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது திருப்பி திருப்பி ஒரு எவால்யூஷனுக்குள்ளேயே தான் இருக்கு. அது ஃபுல்லா அது வந்து இதுவும் ஆகல, இன்னும் ஓப்பன் அப்பா ஆகல. ஏன்னா இப்ப அவங்க வந்து அந்த பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்க இவள் வந்து கலர் ஜாக்கெட் போடுறது தப்பா தெரியுது. இவங்களுக்கு இவ வந்து இப்படி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள இப்பயே போறது தப்பா தெரியுது. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து இன்னும் யாருமே ஓப்பன் அப் ஆகலன்றத சொல்றாங்க. அதே மாதிரி பெண்கள் நீங்களே உங்களை எப்படி வந்துட்டு உங்களோட அந்த பேட்ரியார்கியல் சைக்கிள்குள்ள பெண்களை அவங்க எப்படி இழுத்துக்கிறாங்கன்னு ஒரு டைலாகே கூட சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாருமே சங்கிலியில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அடுத்து வரவங்களுக்கும் அந்த சங்கிலியை மாட்டி விடணும் தான் நினைச்சிடுறாங்க அப்படின்றது அந்த டைலாக்லயுமே வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இவங்க பாட்டி மருமகளுக்கு பண்ணதை மருமக பொண்ணுக்கு பண்றத ஆக்சுவலா அவளுமே அந்த பூனைக்குட்டிக்கு பண்ணியிருப்பா. என்னன்னா அந்த பூனையை காணோன்னு எனக்கு இந்த நீயா நானா எபிசோட்லாம் பார்த்து டக்குன்னா பூனையை காணோம் அவ்வளோ ரியாக்ட் பண்ணி எனக்கு அது குழந்தை மாதிரி அதுக்கு இங்கேதாம்மா இருக்க தெரியும் அப்படிலாம் சொல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு எலிட் மென்டாலிட்டி டக்குன்னு பார்க்கும்போது அது வந்துச்சு. ஆனா நீ சொல்லியிருந்த இல்லையா உனக்கு எலிட் மென்டாலிட்டி வந்துச்சு. அதை தாண்டி அது ஆக்சுவலா வந்து அது வச்சது ஒரு பூனை அப்படின்ற மாதிரி இல்ல. நீ நம்ம சொல்ற அந்த சைக்கிள் தான். நெக்ஸ்ட் இவகிட்ட ஒரு குழந்தைய வளர்ந்தாலும் அது அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த பூனையை அவ பண்ணதே என்னடி பண்ற உனக்கு பண்ணதே நீ திருப்பி அதுக்கு பண்ற, அதுதான் அவ எப்படி அவங்க அம்மா கிட்ட இருந்தாலும் அதை திருப்பி பண்ற. அது ஒரு பூனையா இருக்கட்டும், அந்த இடத்துல எனக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றது ஆப்ஜெக்டாவோ இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நீ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ற அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு சிம்பிளிசமா பாக்குறேன். அந்த ஒரு சிம்பிளிசமா பார்த்ததுனால எனக்கு அவ மேல இருக்க தப்பையும் அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது தப்பு இல்லை, நம்ம மைண்ட வந்து எப்படி இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான். அப்புறம் இந்த சொசைட்டில உண்மையாவே அந்த விஷயம் இப்ப அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்கா கேக்குறாங்களா அவ அந்த பூனைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாளே நான் ஒரு அம்மா எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்கும் போது நமக்குமே அது வந்து ஹிட் ஆகும். சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அங்க யார் தப்பு இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக அப்ப வந்து ஓகே அம்மா எல்லாம் சொல்றது கரெக்ட் தான் அப்படி இருந்துட்டோம்னு அப்போ எனக்கு சொசைட்டில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதான் இது வந்து பேட்ரியார்கின்றதோ இல்லை இந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ்குள்ள இருக்கணும்ன்றதோ கான்சியஸான ஒரு மைண்ட் செட் கிடையாது. அது சப்கான்சியஸா நமக்குள்ளேயே சிஸ்டமேட்டிக்கா இருக்க ஒரு விஷயம். அதுதான் அந்த சொல்லியிருப்பாங்க. தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி பேட் கேர்ள்ன்ற படம் புதுசா இருந்தாலுமே ஹாலிவுட்ல வந்து பிரான்சஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. பார்பியோட டிரெக்டர் வந்து அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. அதுவுமே சேம் ஸ்டோரி ஆக்சுவலா இதே தான் அங்கேயே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தமிழ் சொசைட்டிக்கு வந்து இது ஒரு புதுசா படம் இருக்கா மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நீ சொல்ற இந்த தமிழ் சொசைட்டிக்கு புதுசான படம்ன்றது அதுதான் நானுமே இந்த படத்துல என்ன சொல்ல வரேன்னா இது சினிமேட்டிக்காவோ ஒரு மூவியாவோ இது எக்ஸ்பீரியன்ஸ் தரல அப்படின்னாலும் இந்த மாதிரி கதைகள் இதுக்கப்புறமும் வரும் நீங்க பாருங்க அப்படின்றதுக்கான ஒரு அதுக்கும் முன்னாடி நம்ம தமிழ் படங்கள்லயே இவ்வளோ இதுவான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவா கரெக்டா காமிச்ச சில படங்களும் இருக்கு. அதுல இப்போ ஒரு போன வருஷம் வந்து அந்த கண்ணகி படம் அதுவுமே வந்துட்டு ஒரு அந்த டைரக்டருமே எப்படி ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவா அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாரு. அவளுக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதான் இதெல்லாம் ஒருத்தவங்களோட ஃபீமேலோ மேலோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ன்றது இருக்கும் அப்படின்றத அந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்குலாம் நம்ம எப்படி பாக்குறோம் பசங்களுக்கு எப்படி பாக்குறோன்றது தான் மாறுது. அது இந்த படத்துல கண்ணகி படத்துல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு வேற அதுல வந்து 4 கேரக்டர்ஸ் வரா மாதிரி இருக்கும். இது ஒரு பொண்ணுக்கே அந்த ஜேர்னி எப்படி போகுது அண்ட் ஒரு ஃபீமேல் சப்போர்ட் நம்ம கூட இருந்தா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும்ன்றதும் அவங்க ஃப்ரெண்ட் கேரக்டர் மூலமா சரண்யான்ற கேரக்டர் மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சரண்யா மட்டும் இல்ல அவ ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற ஒரு ட்ராமாக்குள்ள இருக்க இல்ல ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கான்னும் போது நிறைய பேர் அவளுக்கு சுத்தி இருக்கா மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையுமே கூட நம்ம எல்லாத்தையுமே தனியா சமாளிச்சிடலான்றது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியாது. ஆனா அவ கூட இருந்து அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை அவன் அப்படி நீ தான் அவனுக்காக தொங்கிட்டு இருந்த ஆனா அவனை பத்தி எங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்றதுலாம் அது அப்பவே சொன்னன்றது சில நேரத்துல இரிட்டேட் ஆகலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு காமெடியா அவளை கன்சோல் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அந்த சப்போர்ட் அவளுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா தேவைப்படுது. அது அவங்க எல்லாருமே கொடுத்ததாவும் பார்த்துருந்தோம். இன்னொரு ஃபேக்ட் என்ன இதுல வந்து கரெக்டா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ சொன்னாலே இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்கன்ட்டு அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வரும்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னால நீங்க
என்னதான் அஃபெக்ட் ஆனாலுமே அது இன்னொரு ஒரு ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது அந்த பாசம் அப்படின்றதுனால நீங்க அதை வந்து கோப்பப்போ இல்லை அதை ஃபுல்லா ஹீலும் பண்ண முடியாது. அதை நீங்களா தனியா ஹீல் பண்ணா மட்டும்தான் முடியும். அதை அவ தப்பா நினைச்சிட்டு இருக்கான்றதுமே ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு. அதான் அந்த ஸ்டோரி ரைட்டிங் இது எல்லாமே நல்லா இருந்த மாதிரி மியூசிக்மே இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பேக்ரவுண்ட் முத்துற அந்த டைட்டில் குத்துறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆரம்பிக்குங்கள ஒரு மியூசிக், அது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா அந்த சீனோட சிங்க் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இதில் வந்து 3 phase ஆஃப் லைஃப் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 3 சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் டைமில் இருக்க சினிமாட்டோகிராஃபி அந்த லைட்டிங் அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்ல ட்ரிப்பியாக இருந்துச்சு கொஞ்சம், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்த 2 ஃபேஸ்மே ஒரு காலேஜ் ஃபேஸ் அண்ட் அவள் ஒர்க் பண்ணுற ஃபேஸ் ரெண்டுமே கொஞ்சம் சிமிலாரிட்டியோட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 பெர்ஸ்பெக்டிவ் காட்டணுன்றதுக்காக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூல் லைஃப் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற 2 லைஃப்மே ஓரளவுக்கு சிமிலரோட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்தோம்னாலும் அதுலேயுமே கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அது எடிட்டிங்கோட ப்ராப்ளமா இல்லை அந்த சென்சார் போர்டோட ப்ராப்ளமா என்னன்றது தெரியல. நிறைய இடத்துல இது பாதிலே விட்டு இருக்காங்க, இது ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் அது அப்படியே கட் ஆயிருக்குன்றது நமக்கு நிறைய இடத்துல தெரியுது. ஆனால் சில இடத்துங்களில் வந்து எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்த மாதிரியும் சில இடத்துல இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இன்னொரு விஷயத்துக்குள்ள போகிறது இல்லை வேற ஆங்கிள்ஸ் கட் பண்ணி க்ளோஸ்அப் போயிட்டு வைடு வந்து அந்த மாதிரி காட்டுறதுலாம் நல்லாவும் இருந்துச்சு. அந்த மிஷ்கின் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விமன் எடிட்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு விமன் ரைட்டர் எழுதின ஒரு விமன் டிரெக்டர் எடுத்த ஒரு படத்தை ஒரு விமன் எடிட்டர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டும் போதும் அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை முக்கியமா பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருக்குமே காரணம் மிஷ்கின் அவர் ஆடியோ லான்ச்ல பேசின பல விஷயங்களா இருக்கும். அதுல ஒண்ணு அவர் சொன்ன என்னன்னா, என்னோட டீனேஜை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எங்க அம்மா ஒரு விதத்துல எப்படி சப்போர்ட்டும் பண்ணல, ஹெல்ப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அமைதியா இருந்தாங்க. சரி இவன் இப்படி இருக்கான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. இதே ஒரு பொண்ணு பண்ணா அவங்க அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, விளக்க மாத்தாலே அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் அதுதான் இந்த படத்துலயுமே காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே இதெல்லாம் தோணுங்க, சாதாரணமா பாருங்க. இது நம்ம கூட ஒரு ரீல் பார்த்துருந்தோம், ரீலோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பார்த்துருந்தோம். என்னன்னா பெண்கள் கற்பை காப்பாத்துறதே ஒரு பாரமா பாக்குறதுன்னா இந்த இது வந்து அக்ரஹாரத்திலயும் ஏத்துக்க மாட்டாங்க, அமேசான் காட்டுலயும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏங்க அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் அவர் தனித்தனியா ஏன் பாக்குறீங்க? பொண்ணுங்களுக்கு இது இருக்கு, பசங்க அப்படிலாம் இல்லை. 2 பேருக்குமே இந்த ஏஜ்ல அந்த அடலசன்ஸ்ல அந்த டீனேஜ்ல என்ன தோணுமோ அது 2 பேருக்குமே இருக்கும். அது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இது அவங்களுக்கு இருக்கும். அது கண்டிப்பா அதுக்கான எப்படி சொல்றது ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி ஓகே அட்லீஸ்ட் சரி இது இந்த பசங்க இப்படி இந்த வயசுல இப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒதுங்கி நின்று பார்த்துக்கிட்டாலே போதும். அதை வந்து நீ இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணும்போது தான் இந்த படத்துலையுமே அதான் இருக்கும். இப்படி நீ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணும்போது தான் நான் இதையும் தாண்டி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய தோணுது. இது இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு அது இருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தோணுச்சு. அதான் ப்ரெஸ் மீட்ல மிஸ்கின் சொன்ன அந்த கதைகள்னால நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி டேரக்டருமே ஒரு 2 லைன் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம். அதாவது பெண்களை வந்துட்டு நீங்க வந்து புனிதர்களா பார்க்காதீங்க, மனிதர்களா பாருங்க போதும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி கலாச்சாரத்தை வந்துட்டு பெண்கள் காப்பாற்ற தேவையில்ல, பெண்களை தான் கலாச்சாரம் காப்பாற்றணும். இந்த லைன் வந்து ஓடிட்டே நம்ம போய் படம் பார்க்கும்போது நான் நினைச்சேன் ஓகே இது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்க போது, அதாவது பேட் கேர்ள் வேற டைட்டில் வச்சிட்டாங்க. நம்மளே என்ன யோசிச்சிருப்போம்னா, ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது ஒரு நார்மல் லைஃப் தான். ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்றதும் இந்த படம் பார்க்கும்போது தான் நமக்கு புரிஞ்சிருக்கும். அதான் இதுக்கப்புறம் பெண்களை இப்படி காட்டினது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். இதுக்கப்புறம் வர படங்கள்ல இந்த மாதிரி கேரக்டர் அதான் நீ சொன்ன மாதிரி அதுக்குன்னு இப்படியே ஒரு படம் எடுங்க, பொண்ணு லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படி இல்ல. நீங்க ஒரு சாதாரண ஒரு கதை எழுதும் போதோ இல்ல படம் எடுக்கும் போதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் எடுக்கிறீங்கன்னா இப்படி அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த மாதிரி கேரக்டர்ஸும் எது நார்மலோ எது எதார்த்தமோ அதை வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காலேஜ் ஃபேஸ்ல வர அந்த பையனோட கேரக்டர் வந்து லைட்டா எப்படி இருக்கும்னா, பொண்ணுங்களை ஏமாத்தி வந்து கரெக்ட் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் என்னன்றேன், இந்த கேரக்டரை நீங்க ஏன் இப்படி காமிச்சிங்க, இந்த மாதிரியா பசங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் அப்படின்றத கேட்டு எதிர்த்து எல்லாருமே குரல் கொடுங்க. ஆனா அப்படி கூட குரல் கொடுங்க. ஆனா பொண்ணோட கேரக்டர் வந்து இதுல தப்பா காமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு இதுல வந்து ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 100% நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100% எல்லா விமனுமே ஏத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அதுல வர பொண்ணோட கேரக்டரா இருக்கட்டும், அம்மாவோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த பாட்டி எல்லாருமே பாட்டியே ஏத்துப்பாங்க. ஆச்சா நம்மளுக்கும் இப்படிலாம் தோணி இருக்குல்ல, பண்ணியிருக்கோம்ல அப்படின்றத ஏத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதனால அதுதான் ஆண்கள் வந்துட்டு இந்த எங்களை ஏன் தப்பா இப்படி ஒரு ஆணை காட்டலாம் அப்படின்னு கூட கேளுங்க, அது கரெக்ட்.
என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். ஆனா பொண்ணு வந்து ஏன் இப்படி காமிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. கடைசியா பேட் கேர்ள் படம் ஏன் பார்க்கணும், இல்லை ஏன் இது நல்லா இருந்துச்சு எனக்கு தோணுச்சுன்னா, உண்மையாவே நாங்க 2 பேரும் கேர்ள்ஸ் ஒரு ஃபீமேல் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றோம், முட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் சத்தியமா எதுவுமே இல்லை. இது இந்த படம் வந்து ஒரு ஸ்டோரியா ஒரு கான்செப்டா நல்லாவே இருந்துச்சு. அது சென்சார் போர்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பிஹைண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். பட் இன்னும் கொஞ்சமே அது சினிமாட்டிக்கா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா ஒரு பயங்கரமான படமாவே இது கண்டிப்பா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து ஃபீமேல் யாருமே இல்லை, ஒரு டெக்னிக்கல் சைடில் இல்லை, ஒரு டிரெக்டராக வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வரவங்களையுமே இப்படி நம்ம அடிச்சு குட்ட இது பண்ணுற மாதிரி இருந்தால் இனிமேலுமே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, சரி நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணால் இது வந்து நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிக்க வைக்கணும், இது ஒரு பயங்கரமான படம் அப்படின்னா எனக்கு தெரில. ஆனால் இந்த ஒரு கான்செப்டை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இனிமேல் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த வர படங்கள் இன்னும் இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஷுவல் ஃபிலிமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர்லாம் இதுன்னு யதார்த்தமா இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பெருசா சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மீதி சுத்தி இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு கேஷுவலான ஃபிலிமா ஆகும். இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும், நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு விமன் டைரக்டர் வைக்க யோசிக்க மாட்டாங்க. விமன் டைரக்டர் தாண்டி ஏதோ டைரக்டர்ஸ் யாரு ஒரு ஸ்டோரி எடுத்தாலுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வைக்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இதான் ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றது இந்த படத்துல அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கு பேச ஆரம்பிச்சாதான் இந்த படம் வந்து அதோட இடத்துல போய் சேரும் அப்படின்றது என்னோட ஐடியா. இதே மாதிரி இன்னொரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then it's bye from Gautami and Pooja.